கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 38 சங்கீதம் 3 வசனம். கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. பாவம் எங்கே உருவாகிறது? இரத்தம் எங்கே உருவாகிறது? இரத்தம் நம்முடைய எலும்புகளிலே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை என்று சொல்லப்படுகிற போன் மேரா என்று சொல்லப்படுகிற இடத்திலே இரத்தம் உருவாகிறது. அதே போல பாவமும் அதே இடத்திலே உருவாவதினாலே இந்த பாவம் நம்முடைய சரீரம் முழுவதும் செல்கிறது. எப்படி இரத்தம் செல்கிறதோ அதே போல நம்முடைய பாவம் எல்லா இடங்களிலும் எல்லா உறுப்பினுடைய பகுதியிலும் இது காணப்படுவதை பார்க்கலாம். எனவே ஒரு இடத்தில் தான் பாவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. சிந்தனையிலோ அல்லது இருதயத்திலோ அல்லது கையிலோ காலிலோ வாயிலோ மட்டும் பாவம் இல்லை. நம்முடைய சரீரம் முழுவதும் எப்படி இரத்தம் செல்கிறதோ அந்த இடங்களெல்லாம் பாவம் காணப்படுகிறதை வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனவேதான் யோபு 20:11 சொல்லுகிறது, அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கிறது, அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். எனவே பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருமிடுச்சினால் நம்மை அடிமைப்படுத்தி பாவத்திற்கு நம்முடைய சரீரத்தை அடிமைப்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அடிமைப்படுத்தி அது மண்ணிலே படித்துக் கொள்ளும்படியாக அது கிரியை செய்கிறது. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 இப்படி சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தமே அல்லாமல் நம்முடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு வேறு ஒன்றும் முடியாது, கூடாது. எனவே தான் லேவியராகமத்தில் 17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொன்னார். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவார்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதனாலதான் இரத்தத்தை நாம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். எனவே இரத்தம் அது உயிராக இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. அது இரத்தம் இருந்தால்தான் நாம் ஜீவனோடு கூட இருக்க முடியும். இந்த இரத்தத்திலேயே நம்முடைய பாவம் முழுவதும் அது இணைந்திருக்கிறபடியினாலே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இரத்தம் பரிசுத்தமாக்கப்படும். எனவே சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொன்னேன் என்று சொல்லி லேவியராகமம் 17:14 சொல்லுகிறது. எனவே இரத்தத்தோடு கூட நம்முடைய பாவம் கலந்து விட்டபடினாலே அந்த இரத்தத்திலிருந்து அந்த பாவத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் இவைகளை பரிசுத்தப்படுத்த முடியாது. எனவே இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறபடினாலே அந்த உயிரிலே கலந்திருக்கக்கூடிய இரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய பாவத்தை பிரிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே நம்முடைய பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். ஆமென். ஒப்புக் கொடுக்கலாமா? மகா இரக்கம் கிருபை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நடு செலுத்துகிறோம். நாங்கள் பாவம் செய்ய ஆண்டவரே அனுமதிக்கக்கூடிய இந்த உலகத்துடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் இருக்கிறபடியினாலே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உடைய இரத்தமே அல்லாமல் எங்களை விடுதலையாக்க ஒன்றும் முடியாது என்பதை உணர்ந்து உடைய சமூகத்தில் எங்களை முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எலும்புகளிலே உருவாக்கக்கூடிய இரத்தமும் பாவமும் எங்களை கீழ்ப்படுத்தாதபடிக்கு, பாவத்தினாலே நாங்கள் பாவத்திற்கு அடிமையாய் ஜீவிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய இரத்தத்தை சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.